வணக்கம். நான் உங்கள் ராமன். முற்றிலும் என்னை இந்த உலகம் நிராகரித்து கொண்டே இருந்தது. இந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்த போது, நான் வாழும் இந்த உலகை எப்படியாவது ஆள வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன், சிந்தித்து கொண்டே இருந்தேன். அப்போது என் நுண்ணறிவு கூறியது, மகனே, நீ வாழும் இந்த உலகை ஆள வேண்டும் என்று நினைக்கும் நீ முதலில் உன் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் ஆளும் எழுத்தாளனாக நீ மாறிவிடு என்றது என் நுண்ணறிவு. ஏனெனில் நீ வாழும் இந்த உலகை இன்றளவு கூட அவர்கள்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அலமாரியில் புத்தகமாக. அதாவது ஒரு எழுத்தாளன் கை மடிந்தாலும் அவன் எழுதிய எழுத்துக்கள் ஒரு நாளும் மடிவதில்லை. ஒரு எழுத்தாளன் இறந்தாலும் அவன் எழுதிய வரிகள் ஒரு நாளும் இறப்பதில்லை. அவர்கள் இன்றளவு கூட இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அலமாரியில் புத்தகமாக. ஆகவே நீ ஒரு எழுத்தாளனாக இருந்தினா இந்த உலகத்தையே ஆள முடியலனாலும் சரி, உன்னை சுற்றி இருக்கவங்களையாவது நீ ஆள முடியுன்றத நம்பி நிறைய விஷயங்களை உனக்கு தோன்ற விஷயங்களை நீ எழுதிக்கிட்டே இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும்.